ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. ஆலு செட் தோசை இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு நான் 2 பிக் பொட்டேட்டோ எடுத்து பாயில் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரேப்பரில் நம்ம ஸ்க்ரேப் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்மாஷ் எல்லாம் பண்ணாதீங்க. நம்ம ஸ்க்ரேப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கோதுமை மாவுலேயே இதை வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கேன் 2 பிக் பொட்டேட்டோவும் ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவுமே இல்லைன்னா கூட சும்மா சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பொட்டேட்டோஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிட்டோம். கூட 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர், பெருங்காயம் போட்டுக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவு சீரகம், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிராஜுவலாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. ரொம்ப தண்ணியாக பண்ணிக்கிட்டால் அது தோசை மாவு மாதிரி ஆகிடும். இப்போ இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு செட் தோசை மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ, மாவு, உப்புத்தூள், மஞ்சள் தூள், இப்போது கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்புறமா அது வரைக்கும் சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது ஒரு சைடாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஓகே, கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே ஒரு சட்னி ரெடி பண்ணின்னு வந்துடலாம். நான் இன்றைக்கி காரா சட்னி தான் செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. ரஃபாக சாப் பண்ண அனியன்ஸ் 1 ஆட் பண்ணிக்கிங்க. அனியன்ஸ் ஒரு பிங்கிஷ் ஆனால் போதும். ஒரு 4 குண்டூர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 பேடிகே போட்டுக்கிறேன் கலருக்காக. கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆனதும் ஒரு சைடை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், பிக் டொமேட்டோ. அதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் அப்புறம் தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே இது வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இதில் இருக்கிற அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா டொமேட்டோ சாஃப்டாக ஆகணும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. புதினா ஆப்ஷனல் தான். ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி போட்டுக்குங்க. ஓகே, இது ஒரு சைடாக வைங்க. இது நல்லா கூல் ஆகட்டும். கூலான பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணின்னு வர போகிறோம். ஓகே, அது கூல் ஆகிட்டு தான் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. கலர் பாருங்கள், பேடிகை போட்டதுனால இது நம்மளுக்கு ஒரு சூப்பர் ரெட் கலரில் இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், சட்னி கன்சிஸ்டன்சி இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து அதில் தடுக்கா மாதிரி ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போது தோசை செஞ்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு ஒரு ஒரு அப்படியே ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றிக்கிங்க. ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பண்ணி விடுங்க கரண்டியில் ஸ்லோவாக. அவ்வளோதான். ஆயில் இல்லைன்னா கீ
இல்லை பட்டர், நீங்கள் எது லைக் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தோசைக்கு சுத்தமாக அப்படி ஊற்றிட்டு இப்படி திருப்பி போட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஆயில் ஊற்றி நம்ம தோசை செஞ்சுக்கலாம். இதே மாதிரி 3 தோசை செஞ்சுக்கலாம். பாருங்க, எந்த மாவும் மிக்ஸ் பண்ணல, வெறும் கோதுமை மாவு கூட நம்ம பொட்டேட்டோ ஸ்க்ரேப் பண்ணி போட்டோம், மசாலாஸ் போட்டோம். சூப்பராக நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஆலு செட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம், சட்னி இல்லாமல் கூட. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கூட எடுத்துன்னு போய் சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க தோசை மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது தான், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம செய்கிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டெலிஷியஸ்ஸு, ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். ஓகே, இப்போது சுட சுட தோசை மேலே 1 பீஸ் பட்டர் போட்டுங்க. இந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகி அந்த தோசையில் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நானே செஞ்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் செய்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற காரா சட்னியோடு சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு 3 தோசை செஞ்சுருக்கேன். எப்படி சூப்பராக நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்களா? இதே மாதிரி நீங்களே செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.